அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு, பாகம் 3, அத்தியாயம் 34. ஆஹா, இதென்ன! விக்ரமனும் பொன்னனும் குதிரைகள் மீது தாவி ஏறிக்கொண்டார்கள். பொன்னா, முண்டாசு கட்டி மீசை வைத்துக் கொண்டிருந்த வண்டிக்காரன் யார்? நீதானே என்று குதிரைகள் போய்க் கொண்டிருக்கும் போதே விக்ரமன் கேட்டான். ஆமாம் மகாராஜா, சிறைக்குள்ளிருந்த போது நீ என்னை மறந்து விட்டாயாக்கும் என்று நினைத்தேன். ஒருவேளை நான் மறந்தாலும் என்னை மறக்க விடாதவர் ஒருவர் இருக்கிறாரே. யாரது? வேறு யார்? தங்களை யமன் வாயிலிருந்து மீட்ட தேவிதான். இதை கேட்டதும் விக்ரமனுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் துள்ளிற்று. குந்தவியை பற்றி மேலும் விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் உண்டாயிற்று. ஆனால் சிறிது தயக்கமாயும் இருந்தது. சற்று பொறுத்து, எங்கே போகிறோம் இப்போது என்றான் விக்ரமன். மாமல்லபுரத்துக்கு மகாராஜா. பொன்னா, என்ன மகாராஜா? நாளை காலைக்குள் மாமல்லபுரம் போய்விட வேண்டும். ஆமாம் மகாராஜா, அதனால்தான் ஒரு கணம் கூட தாமதிப்பதற்கில்லை என்று நான் சொன்னேன். நாளை மத்தியானம் வரையில் அங்கே கப்பல் காத்து கொண்டிருக்கும். அதற்குள் நாம் போய்விடலாம் மகாராஜா. விக்ரமன் சற்று பொறுத்து மறுபடியும், தேவி எங்கே இருக்கிறார் பொன்னா? அவரிடம் கடைசியாக ஒரு தடவை விடை பெற்றுக் கொண்டு கிளம்பியிருந்தால் எவ்வளவோ சந்தோஷமாயிருக்கும் என்றான். அது முடியாது மகாராஜா. எது முடியாது? தேவியிடம் விடை பெற்றுக் கொண்டு கிளம்புவது. ஆமாம், முடியாதுதான். இனி உறையூருக்கு மறுபடியும் எப்படி போக முடியும்? தேவி உறையூரில் இல்லை மகாராஜா. தேவி உறையூரில் இல்லையா? பின் எங்கே? மாமல்லபுரத்தில். ஆ என்றான் விக்ரமன். சில நாட்களாக சிறைப்பட்டிருந்து பிறகு விடுதலை அடைந்த உற்சாகம், குளிர்ந்த இரவு நேரத்தில் குதிரை மீது செல்லும் கிளர்ச்சி, இவற்றுடன் குந்தவி மாமல்லபுரத்தில் இருக்கிறாள் என்னும் செய்தியும் சேர்ந்து அவனுக்கு எங்கேயோ ஆகாயத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. அப்படியானால் அவரிடம் விடைபெற முடியாது என்று சொன்னாயே, ஏன் பொன்னா? ஒரு கண நேரமாவது அவரை நான் அவசியம் பார்க்க வேண்டும். பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். அதோடு என் தாயாரை கண்டுபிடித்து பாதுகாக்கும் பொறுப்பையும் அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் முடியாது என்றான் பொன்னன். ஏன் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறாய்? தேவியின் உறுதி எனக்கு தெரிந்திருப்பதினாலேதான். தங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பும் உத்தேசம் அவருக்கு கிடையாது. தங்களோடு அவரும் புறப்பட சித்தமாயிருக்கிறார். ஆஹா, நிஜமாகவா? இவ்வளவு முக்கியமான செய்தியை முன்னமே எனக்கு ஏன் சொல்லவில்லை? இப்போது கூட நான் சொல்லி இருக்கக்கூடாது. தாங்கள் கப்பல் ஏறிய பிறகு தங்களை அதிசயப்படுத்த வேண்டுமென்று தேவி உத்தேசித்திருந்தார். அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன். விக்ரமன் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். திடீரென்று, அதோ பாருங்கள் மகாராஜா என்று பொன்னன் கூறியதும் விக்ரமன் சிறிது திடுக்கிட்டு பார்த்தான். சாலையில் ஒரு பக்கத்து மரத்தடியில் 10-12 பேர் கும்பலாக நின்றார்கள். அவர்களில் ஒருவன் தீவர்த்தி வைத்துக் கொண்டிருந்தான். தீவர்த்தி வெளிச்சத்தில் அவர்களுடைய உருவங்கள் கோரமான காட்சியளித்தன. அவர்களுடைய கழுத்தில் கபால மாலைகள் தொங்கின. அவர்களுடைய கைகளில் கத்திகள் மின்னின. நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நின்ற இடத்தை குதிரைகள் தாண்டிய போது ஒரு கணம் விக்ரமனுக்கு உடம்பு நடுங்கிற்று. அவர்களை கடந்து சிறிது தூரம் சென்றதும், அப்பா, என்ன கோரம் என்றான் விக்ரமன். மகாராஜா, தங்களுக்காகத்தான் இங்கே இவர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்களிடம் தங்களை ஒப்புவித்து விடும்படிதான் மாரபூபதி கடைசியாக தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். நான் இவர்களை முந்திக் கொண்டேன். தாங்கள் குதிரை மேல் இவ்விதம் தனியாக போவீர்கள் என்று இவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னும் ரொம்ப நேரம் காத்திருப்பார்கள். பிறகு கபால பைரவரிடம் போய் தாங்கள் வரவில்லை என்று தெரிவிப்பார்கள். இன்று கபால பைரவருக்கு மாரபூபதி மேல் பிரமாதமான கோபம் வரப்போகிறது என்றான் பொன்னன். பொன்னா, சக்கரவர்த்தியின் சிரசாக்கினை, கபாலிகர்கள் பலி, இந்த 2 வித ஆபத்துகளிலிருந்தும் அல்லவா என்னை நீ தப்புவித்திருக்கிறாய். முன்னே காட்டாற்றில் போனவனை எடுத்து உயிர் கொடுத்து காப்பாற்றினாய். சோழ வம்சத்தின் குலதெய்வம் உண்மையில் நீதான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? நாளைய தினம் உன்னை விட்டு பிரிவேன். மறுபடியும் எப்போது காண்பேனோ என்னவோ. லட்சணந்தான் என்றான் பொன்னன். என்ன சொல்லுகிறாய்? என்னை விட்டாவது தாங்கள் பிரியவாவது. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? இன்னொரு தடவை தங்களை கப்பலில் அனுப்பிவிட்டு நான் இங்கே இருப்பேன் என்று நினைக்கிறீர்களா? இங்கே எனக்கு என்ன வேலை? வள்ளி ஏற்கனவே குந்தவி தேவியுடன் மாமல்லபுரத்தில் இருக்கிறாள். நானும் அவளும் தங்களுடன் வரப்போகிறோம். விக்ரமன் சற்று மௌனமாயிருந்துவிட்டு, பொன்னா, நீ சொல்வது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் வள்ளியும் என்னுடன் வந்தால் சோழ நாடே வருகிற மாதிரிதான். ஆனால் ஒரு விஷயம்தான் என் மனத்தை வருத்தி கொண்டிருக்கிறது. மகாராணியின் கதி என்ன? அவரை யார் தேடி கண்டுபிடிப்பார்கள்? அவருக்கு யார் என்னை பற்றி சொல்வார்கள்? நான் தாய்நாட்டுக்கு வந்ததின் முக்கிய நோக்கம் மகாராணியை பார்ப்பதற்கு. அவரை பார்க்காமலே திரும்பி போகிறேன். அவருக்கு என்னை பற்றி செய்தி சொல்லவாவது யாரேனும் இருக்க வேண்டாமா என்றான். பொன்னனுடைய மனத்திலும் அந்த விஷயம் உறுத்தி கொண்டிருந்தது.
சிவனடியாரிடம் தான் சொன்னபடி ஒன்றுமே செய்யவில்லை. அவர் என்ன ஆனாரோ என்னவோ, மகாராணியை ஒருவேளை கண்டுபிடித்திருப்பாரோ? பொன்னனுடைய மனத்தில் சமாதானம் இல்லாவிட்டாலும் வெளிப்படையாக, மகாராணியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா, அவரை சிவனடியார் பாதுகாப்பார். சிவனடியாரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மகா சக்தி வாய்ந்தவர் என்றான். ஆமாம், அவர் நம்மை மாமல்லபுரத்துக்கு அருகில் உள்ள சிற்ப வீட்டில் சந்திப்பதாக சொன்னாரல்லவா? அது இப்போது முடியாத காரியம். சிவனடியாரை பார்க்க தங்கினோமானால் கப்பலை பிடிக்க முடியாது. உண்மைதான். ஆனாலும் அன்னையையும் சிவனடியாரையும் பார்க்காமல் போவதுதான் மனத்திற்கு வேதனை அளிக்கிறது என்றான் விக்கிரமன். அப்போது, ஆஹா, இதென்ன என்று வியப்புடன் கூவினான் பொன்னன். இதற்குள் அவர்கள் காட்டாற்றை சமீபித்து அதன் இக்கரையிலுள்ள மகேந்திர மண்டபத்துக்கு அருகில் வந்துவிட்டார்கள். அந்த மண்டபத்தின் வாசலில் தோன்றிய காட்சிதான் பொன்னனை அவ்விதம் வியந்து கூவச் செய்தது. அங்கே 7-8 ஆட்கள் ஆயுதபாணிகளாக நின்றார்கள். 2 பேர் கையில் தீவர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மண்டபத்தின் வாசல் ஓரமாக ஒரு பல்லக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்று ராத்திரி என்னவெல்லாமோ ஆச்சரிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்று பொன்னன் முணுமுணுத்தான். இந்த வேளையில் இங்கே யார் பொன்னா என்றான் விக்கிரமன். தெரியவில்லை மகாராஜா. இவர்கள் கபாலிகர்கள் இல்லை. நிச்சயம் வேறு யாரா இருக்கலாம். ஒருவேளை குந்தவி தேவிதான் நமக்கு உதவிக்காக இன்னும் சில ஆட்களை அனுப்பியிருக்கிறாரோ என்னவோ. ஆனால் பல்லக்கு என்னத்திற்கு? இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மகேந்திர மண்டபத்தின் வாசல் வந்துவிட்டது. குதிரைகளை இருவரும் நிறுத்தினார்கள். அங்கு நின்ற ஆட்களில் ஒருவனை எங்கேயோ பார்த்ததாக பொன்னனுக்கு நினைவு வந்தது. ஆஹா, திருச்செங்காட்டங்குடியில் பரஞ்சோதியடிகளின் ஆள் குமரப்பன் இவன். அந்த மனிதனும் பொன்னன் முகத்தை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டான். ஓ, பொன்னனா என்று அவன் ஆச்சரியத்துடன் கூறி, பொன்னா, சமாச்சாரம் தெரியுமா? உறையூர் மகாராணி அகப்பட்டு விட்டார். இதோ இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறார். உன்னை பற்றி கூட விசாரித்தார் என்றான். அத்தியாயம் 35. தாயும் மகனும். மகாராணி அகப்பட்டு விட்டார் என்ற வார்த்தைகளை கேட்டதும் விக்கிரமனுக்கும் பொன்னனுக்கும் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிற்று. இருவரும் குதிரை மேலிருந்து கீழே குதித்தார்கள். அப்போது உள்ளே இருந்து, குமரப்பா, யாரங்கே? பொன்னன் குரல் மாதிரி இருக்கிறதே என்று ஒரு பேச்சு குரல் கேட்டது. அது மகாராணி அருள்மொழி தேவியின் குரல். அம்மா என்று அலறிக்கொண்டு விக்கிரமன் மகேந்திர மண்டபத்துக்குள் நுழைந்தான். பொன்னனும் பின்னோடு சென்றான். அப்போது அந்த இருளடைந்த மண்டபத்துக்குள்ளே இருந்து ஒரு பெண் உருவம் வெளியே வந்தது. அது அருள்மொழி ராணியின் உருவம்தான். ஆனால் எவ்வளவு மாறுதல்! விக்கிரமன் கடைசியாக அவரை பார்த்தபோது இன்னும் யவ்வனத்தின் சோபை அவரை விட்டு போகவில்லை. இப்போதோ முதுமை பருவம் அவரை வந்தடைந்துவிட்டது. 3 வருஷத்துக்குள் 30 வயது அதிகமானவராக காணப்பட்டார். விக்கிரமன் ஒரே தாவலில் அவரை அடைந்து சாஷ்டாங்கமாய் கீழே விழுந்து அவருடைய பாதங்களை பற்றி கொண்டான். அருள்மொழி ராணி கீழே உட்கார்ந்து விக்கிரமனுடைய தலையை தூக்கி தன் மடி மீது வைத்துக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள். விக்கிரமனை பின்தொடர்ந்து மண்டபத்துக்குள் நுழைந்த பொன்னன் மேற்படி காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாக அவனுடைய பார்வை மண்டபத்தின் ஒரு பக்கத்தில் கட்டுண்டு கிடந்த உருவத்தின் மேல் விழுந்தது. மங்கலான தீவர்த்தியின் வெளிச்சத்தில் அது குள்ளனுடைய உருவம் என்பதை பொன்னன் கண்டான். பொன்னனுடைய பார்வை குள்ளன் மீது விழுந்ததும் குள்ளன் ஹி 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 என்று சிரித்தான். அந்த சிரிப்பை கேட்டு விக்கிரமனும் அவனை பார்த்தான். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து, பொன்னா என்றான். ஆம் மகாராஜா, மாமல்லபுரத்திலிருந்து தங்களுக்கு வழிகாட்டி வந்த சித்திரக்குள்ளன் தான் இவன் என்றான். குள்ளன் மறுபடியும் ஹி 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 என்று சிரித்தான். அருள்மொழி ராணி எல்லோரையும் மாறி மாறி பார்த்தாள். யாரை என்ன கேட்பது என்று தெரியாமல் திகைப்பவளாக காணப்பட்டாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல் இருக்கிறது. அந்த மலை குகையில் எத்தனை நாள் இருந்தேன் என்பதே தெரியாது. கடைசியில் அருவியில் விழுந்து உயிரை விடலாம் என்று எத்தனித்த போது சிவனடியார் வந்து தடுத்து காப்பாற்றினார். உன் மகன் திரும்பி வந்திருக்கிறான். அவனை எப்படியும் பார்க்கலாம் என்று தைரியம் கூறினார். பொன்னா, காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்கிரமனை நீ காப்பாற்றினாயாமே என்று கேட்டாள். அப்போது விக்கிரமன், வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியதுதானா? சக்கரவர்த்தியின் சரசாக்னியிலிருந்து, காளிக்கு பலியாவதிலிருந்து, இன்னும் எவ்வளவோ விதத்தில் பொன்னன் என்னை காப்பாற்றினான் என்றான். காளிக்கு பலியா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி நடுநடுங்கினாள். குள்ளன் மறுபடியும் ஹி 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 என்று பயங்கரமாய் சிரித்தான். பலி, பலி! இன்று ராத்திரி ஒரு பெரிய பலி விழப்போகிறது. காளியின் தாகம் அடங்கப் போகிறது என்றான். எல்லோரும் அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்று அர்த்தராத்திரியில் சிவனடியார் பலியாகப் போகிறார். மகாபத்ர காளியின் ராஜ்யம் ஆரம்பமாகப் போகிறது. அப்புறம் ஹ ஹ ஹ ஹ ஹ, மண்டையோட்டுக்கு பஞ்சமே இராது என்றான் குள்ளன். விக்கிரமன் அப்போது துள்ளி எழுந்து, பொன்னா, இவன் என்ன உளறுகிறான் சிவனடியாரை பற்றி என்றான். உளரவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறேன்.
அந்த கபட சாமியாரை இத்தனை நேரம் காலையும் கையையும் கட்டி பலிபீடத்தில் போட்டிருப்பார்கள். நடுநிசி ஆச்சோ இல்லையோ கத்தி கழுத்திலே விழும் என்றான். அப்போது அருள்மொழி தேவி விக்ரமனை பார்த்து, குழந்தாய், இவன் முன்னே இருந்து இப்படித்தான் சொல்லி என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். 5-6 நாளைக்கு முன்னால் நான் குகையிலிருந்து தப்பி அருவியில் விழப்போன போது சிவனடியார் தோன்றி சீக்கிரத்தில் என்னை மீட்டுக் கொண்டு போக ஆட்கள் வருவார்கள் என்று தெரிவித்தார். அந்தபடியே இவர்கள் வந்து என்னை மீட்டுக் கொண்டு வந்தார்கள். வழியில் மறைந்து நின்ற இந்த குள்ளனையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். இங்கு வந்து சேர்ந்தது முதல் இவன் இன்று ராத்திரி சிவனடியாரை கபாலிகர்கள் பலி கொடுக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஐயோ, எப்பேற்பட்ட மகான்! நமக்கு எத்தனை ஒத்தாசை செய்திருக்கிறார்! அவருக்கா இந்த பயங்கரமான கதி என்று அலறினாள். விக்ரமன் பொன்னனை பார்த்து, பொன்னா, நீ என்ன சொல்கிறாய்? இந்த கொடும் பாதகத்தை தடுக்காவிட்டால் நாம் இருந்து என்ன பிரயோஜனம் என்றான். அதெப்படி முடியும் மகாராஜா? உங்கள் நிலைமையை மறந்து பேசுகிறீர்களே. நாளை பொழுது விடுவதற்குள் நாம் மாமல்லபுரம் போய் சேராமற் போனால் என்ன, கப்பல் போய்விடும், அவ்வளவுதானே. அப்போது பொன்னன் அருள்மொழி ராணியை பார்த்து, அம்மா, இவரை பெரும் அபாயம் சூழ்ந்திருக்கிறது. தேச பிரஷ்டமானவர் திரும்பி வருவதற்கு தண்டனை என்னவென்று தங்களுக்கு தெரியாதா? இவர் இங்கே வந்திருப்பது மாரப்ப பூபதிக்கு தெரிந்து காஞ்சி சக்கரவர்த்திக்கும் தெரியப்படுத்திவிட்டார். நாளை காலைக்குள் இவர் மாமல்லபுரம் போய் கப்பலில் ஏறியாக வேண்டும். இல்லாவிட்டால் தப்புவது அரிது. இப்போது சிவனடியாரை காப்பாற்றுவதற்காக போனால் பிறகு இவருடைய உயிருக்கே ஆபத்துதான். நீங்களே சொல்லுங்கள், இவர் என்ன செய்ய வேண்டுமென்று என்றான். அருள்மொழி ராணி பெரும் திகைப்புக்குள்ளானாள். விக்ரமன் அன்னையை பார்த்து, அம்மா, பார்த்திப மகாராஜாவின் வீரபத்தினி நீ. இந்த நிலைமையில் நான் என்ன செய்ய வேண்டும் சொல். நமக்கு பரோபகாரம் செய்திருக்கும் மகானுக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுவதா? என் தந்தை உயிரோடு இருந்தால் இப்படி நான் செய்வதை விரும்புவாரா என்றான். சுவரை வைத்துக் கொண்டுதான் சித்திரம் எழுத வேண்டும். இவர் பிழைத்திராவிட்டால் பார்த்திப மகாராஜாவின் கனவுகளை நிறைவேற்றுவது எப்படி என்றான் பொன்னன். அருள்மொழி ராணி 2 பேரையும் மாறி மாறி பார்த்தாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, என்னை கல் நெஞ்சமுடையவள், பிள்ளையிடம் பாசமில்லாதவள் என்று ஒருவேளை நினைப்பாய். ஆனாலும் என் மனத்தில் உள்ளதை சொல்கிறேன். நமக்கு எவ்வளவோ உபகாரம் செய்திருக்கும் ஒருவருக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என் பிள்ளை உயிருக்கு பயந்து ஓடினான் என்ற பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை என்றாள். உடனே விக்ரமன் தாயாரின் பாதங்களில் நமஸ்கரித்து எழுந்து, அம்மா, நீதான் வீரத்தாய், பார்த்திப மகாராஜாவுக்குரிய வீரபத்தினி என்று குதூகலத்துடன் உரைத்தான். பிறகு பொன்னனை பார்த்து, கிளம்பு பொன்னா, இன்னும் என்ன யோசனை என்றான். எங்கே கிளம்பி போவது? பலி எங்கே நடக்கிறது என்று யாருக்கு தெரியும் என்றான் பொன்னன். நான் வழிகாட்டுகிறேன், என்னை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சித்திரக்குள்ளன் குரல் கேட்டது. குள்ளனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன. அவன் கையில் ஒரு தீவர்த்தியை கொடுத்தார்கள். விக்ரமனும் பொன்னனும் குதிரைகள் மேல் ஏறிக்கொண்டார்கள். குள்ளன் கையில் தீவர்த்தியுடன் மேற்கு நோக்கி காட்டு வழியில் விரைந்து செல்ல விக்ரமனும் பொன்னனும் அவனைத் தொடர்ந்து பின்னால் சென்றார்கள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.